ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பேச போகிறோம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு யோசிக்கிறீங்களா? அதை நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இவங்கள பார்த்தாவே நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலிங்காக இருக்கும், மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். ஏங்க சில டைம் இப்படி கூட யோசிப்போம், ச்சே இன்னும் கொஞ்ச நாள் இவங்கள மாதிரியே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு யோசிப்போம். என்னங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? கரெக்டுங்க, குழந்தைங்கள பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம். நான் ஒரு புக்கு படித்தேங்க. அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்னா என்னங்கிற என்னோட பர்ஸ்பெக்டிவே டோட்டலாகவே மாறிடுச்சு. அப்படி என்ன புக்குன்னு யோசிக்கிறீங்களா? த சீக்ரெட் ஆஃப் சைல்டுஹுட். புக்கு பேரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல, குழந்தை பருவத்தின் ரகசியம். இந்த புக்கை எழுதுனது யாருன்னா மரியா மாண்டசரி அப்படிங்கிறவங்க தான் இந்த புக் எழுதுனாங்க. இந்த புக்கில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் கேட்குறேன். நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள். ஒரு குழந்தைனா என்ன, அவங்க இந்த உலகத்தில் எப்படி கற்றுக்கிறாங்க, எப்படி சர்வைவ் ஆகுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு மரியா மாண்டசரி அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம எந்த ஒரு எஃபர்ட்டும் நம்ம போடவே தேவையில்லை. அவங்களாவே டெவலப்மெண்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தானங்க இருக்கு, நீங்களே கேளுங்க. இது ஒரு விதையை எப்படி நம்ம மண்ணில் போட்டோம்னா அந்த மண்ணில் இருந்து அந்த விதை தானாகவே முளைச்சு வருதோ அது மாதிரி தான் குழந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த விதையை பிடிச்சி இழுக்கிறோமா, முளைச்சுவான்ட்டு? இல்லை, அதுக்கு சரியான தண்ணி கொடுக்கணும், உரம் போடணும், சூரிய ஒளி இருக்கணும். ஸோ இதெல்லாம் கொடுத்தாவே அந்த விதை என்ன ஆகும்னா ஆரோக்கியமான மரமாக மாறிடும், வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் குழந்தையும். அவங்களுக்கான என்விரான்மெண்ட்டை நல்லபடியாக நீங்கள் கொடுத்தீங்கனாவே அந்த குழந்தை ஒரு ஆரோக்கியமான நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் சர்வை ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நிறைய டைம் அந்த குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீ இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதை குழந்தைய கேட்டுக்குவாங்களா அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. ஒரு குழந்தையோட டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர் யாருன்னு மரியா மாண்டசரி சொல்கிறாங்கன்னா, இந்த என்விரான்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கும். எதுக்குன்னா, அம்மா என்ன வேலை செய்கிறாங்களோ அதெல்லாம் நானும் செய்யணும்னு அடம் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை போய் நானும் சோப்பு போடுறேன், நானும் துணி துவைக்கிறேன் அப்படின்னு அடம் பிடிக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி யோசிப்போம், என்னடா அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் தண்ணியில் இருந்தால் உனக்கு சளி பிடிக்கும் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் மரியா மாண்டசரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க அந்த இதை கேட்குறாங்க அப்படின்னு தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணிடாம அதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க்கை கொடுத்து அதை பர்பஸ்ஃபுல்லாக அவங்களுக்காக மாற்றணும் அப்படின்னு மரியா மாண்டசரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு என்ன வருது, செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்சர்வன்ட் மைண்ட். இந்த அப்சர்வன்ட் மைண்ட் அப்படிங்கிறது என்னன்னா,
எப்படி ஒரு காட்டன் வந்து தண்ணிக்குள்ள போட்டோம்னா அது எல்லா தண்ணியும் உறிஞ்சிருதோ, அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் உறிஞ்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட லாங்குவேஜா இருக்கட்டும், அவங்களோட பழக்க வழக்கங்களா இருக்கட்டும், மரியாதை கொடுக்குற விதமா இருக்கட்டும், லவ் கொடுக்குற விதமா இருக்கட்டும், எல்லாமே அவங்க வந்து அந்த என்விரான்மெண்ட், அதாவது அவங்க வீட்டில் இருக்கிறத தான் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர்த்துக்கு ஒரு டவுட்டு கூட வரலாம், எங்க வீட்டில் எல்லாருமே ரெஸ்பெக்டாக தாங்க பேசுவோம், ஆனா இவன் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்தே பேச மாட்டேங்கிறான் யாருக்கிட்டையும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா அந்த குழந்தை அதை எங்கிருந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில இருந்து தான் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கு. இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு சூழல்ல இருந்து அது அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம குழந்தைய மாற்ற ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட என்விரான்மெண்ட்டை நல்லபடியாக மாற்றி வச்சோம்னாவே கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல மனிதனாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 4 செவத்துக்குள்ளேயே வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவங்க ஃப்ரீடமா விட்டணும். ஃப்ரீடம்னா என்னது? நீ அங்க போலாம், இங்க போலாம், அங்க ஓடு, இங்க ஓடுங்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படின்னா ஒரு திங்ஸை எடுத்து விளையாடுறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். அதை எடுக்கக்கூடாது, இதை எடுக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்பதான் அவங்களோட உள்ளுணர்வு ஹாப்பி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தேவையில்லாம அவங்களுக்கு கரெக்ஷன் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து செருப்பு போட்டு ட்ரை பண்ணும், தப்பாக தான் போடுவாங்க, கண்டிப்பாக தப்பாக தான் போடுவாங்க. நீ எப்போ போட்டாலும் தப்பாக தான் போடுற, நான் தான் இனிமேல் உனக்கு செருப்பு போட்டு விடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்களோட முயற்சியை நம்ம ஸ்டாப் பண்ணாமல் நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ ஒரு தோல்வியிலேருந்து தானேங்க சக்ஸஸே வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை குழந்தைங்களுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? தப்பு பண்ணட்டும், அந்த தப்புல இருந்து அவங்களாவே அவங்கள சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் மரியா மாண்டசரி அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் என்னோட டோட்டல் பர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சுங்க. குழந்தைனா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு எனக்கு ஒரு புதுசா ஒரு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருக்கு. அவங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்கள நம்ம டெவலப்மெண்ட் பண்ணவே தேவையில்லை, அவங்களாவே அவங்கள டெவலப் பண்ணிக்கிறாங்க. கரெக்டு தானேங்க? ஒரு நடக்கிற விஷயமா இருக்கட்டும், பேசுறதுக்கா இருக்கட்டும், எல்லாமே அவங்களாவே தான் கத்துக்கிறாங்க. நம்ம அங்க எந்த எஃபர்ட்டும் போடுறதில்ல. ஸோ இப்போ தெரியுது ஏன் இந்த புக்குக்கு இப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படிங்கிறது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்க சரௌண்டிங்ஸ்ல பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட்டை சென்ட் பண்ணுங்க, அவங்களும் கேட்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல ஒரு புக்கை படிச்சுட்டு உங்க கூட டிஸ்கஷன் பண்றேன். பாய்.